சென்னை திருமங்கலத்தில் சட்டவிரோதமாக உடல்வலி மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 18 மாத்திரைகள், 2 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட சூர்யா, மாதவன் இருவரும் சென்னை பாரிவாக்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் முருகன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாநகர காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்தாலும் சென்னை மாநகரில் நேற்று டைடால் என்ற ஒரு போதை மாத்திரை விற்பனை செய்த 2 நபர்களை போலீசார் திருமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் கைது பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த டைடால் மாத்திரைகள் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க, இங்கே எங்கெங்கே விற்பனை செஞ்சாங்கன்ற விசாரணை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே சமயத்தில் சிவகுமார், சூர்யான்ற 2 நபர்கள் கைது பண்ணப்பட்டாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக தான் மேலும் 3 பேர் கைது பண்ணப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த போதைப்பொருள் விற்பனையை முற்றிலும் கட்டுப்படுத்தணும், முற்றிலும் விற்பனையை நிறுத்தணும் அப்படின்ற முயற்சியில் மாநகர காவல்துறை எடுத்து வந்தாலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கூட வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி போதைப்பொருள் விற்பனையை கண்டுபிடிப்பதற்காக ஆங்காங்கே இங்கே இருக்கிற எல்லா காவல் நிலையங்களில் உள்ள காவலர்களும் வாகன சோதனை மற்றும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடி வந்தாங்க. அதில் 105 பேர் கைது செய்யப்பட்டாங்க. 105 பேர் கைது செய்யப்பட்டு ஒரு 50 கிலோவுக்கு மேற்பட்ட போதைப் பொருட்கள் அவங்க பறிமுதல் பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து விற்பனை மாநகரில் பல்வேறு பகுதியில் விட்டுக்கிட்டே இருந்தாலும் காவல்துறை ஒரு பக்கம் பிடிக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், அவங்க கைது செஞ்சு அவங்கக்கிட்ட எங்கே வாங்கினாங்கிறத விசாரிச்சுட்டு ஒரு பக்கம் போனாலும் ஒரு புறம் விற்பனை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கே தவிர்த்து அதை குறைக்கிறதுக்கான வேலைகள் எதையுமே அந்த விற்பனை செய்கிறவங்க நிறுத்திக்கலை. காரணம் என்னென்னா தண்டனை கடுமையான தண்டனைகள் கிடையாது. அப்படின்னா போதைப் பொருள் இப்போ விற்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுறாங்க. 15 நாள் ரிமாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக பெயிலில் வந்துடுறாங்க, திருப்பி விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது போன்ற குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் போதைப் பொருளை முற்றிலும் ஒழிப்பதற்கு மாநகர காவல்துறை எவ்வளவு முயற்சிகள் எடுத்து வந்தாலும் அதை மிகவும் தொய்வாகத்தான் இருக்கிறதே தவிர ஒரு அதிரடியாக நினைத்து போதைப் பொருள் விற்பவர்கள் நிறுத்திக் கொள்வது இல்லை என்பது தெரிய வந்திருக்கு. செய்திகளுக்காக ஜெயமுருகன்.